நீலாம் லைஃப்ல எங்க முன்னேற போற? கால் இருக்கிற எங்களாலேயே ஒழுங்காக சாதிக்க முடியல வாழ்க்கையில். நீலாம் என்னத்தை சாதிக்க போகிற? நீலாம் செஸ்ல ஜெயிச்சு என்ன கிளிக்க போறா? நீ எனக்கு ஏன் பிள்ளையா பிறந்த? என் நேம் ஜாக்லின். ஐ எம் அ செரிப்ரல் பால்சி பேஷண்ட். அப்படின்னா என்னன்னு நீ தான் யோசிக்கிறீங்க. நான் ஒரு நொண்டி. இப்படி பிறந்தது என் தப்பா சொல்லுங்க? எனக்கு செஸ்னா ரொம்ப இஷ்டம். என்னோட பாஸ்டரும் ரொம்ப சப்போர்ட்டிவ். எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம், காலையிலேயே வேலை பார்த்துட்டு இன்னைக்கு விலகினா வந்தோம். ஒரு நொண்டிக்கு அப்பா வருது, எனக்கு தான் வெக்கமா இருக்கு வெளியே போறதுக்கு. நான் தான். ஏன்னா நான் ஒரு நொண்டி. ஹாய் ஜெரன், என்ன சோகமாக இருக்கீங்க? ஆக்சுவலி 3 இயர்ஸ் முன்னாடி எனக்கு சர்ஜரி நடந்திருக்கு. அதனால இப்போ எனக்கு ஓட முடியாது. என்னால் எந்த ரேஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எனக்கு நேஷ்னல் லெவலில் போகணுன்னு தான் என்னோட ஆசை. அது என்னோட லைஃப் அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. என்ன ஜெரன், நீ இந்த சின்ன விஷயத்துக்குலாம் சேடாக இருக்க? இதெல்லாம் லைஃப்பில் வர சின்ன சேலஞ்சஸ். இதோட எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது பாரு. நான் பிறந்ததுலேயே நொண்டியாக தான் இருக்கேன். அதில் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், நிறைய கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சேலஞ்ச் தான். இப்படிலாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் மனசில் போட்டு சேடாக இருக்காது. எப்போவுமே காடோட கம்யூனிகேஷன்லேயே இரு. காட் நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. அதில் எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும். எல்லாமே நம்ம லைஃப்பில் போட்டு குழப்பிக்க கூடாது. ஓகே அக்கா, நான் போயிட்டு வரேன். ஹாய் அப்பா. வா ஜெரின், வா உட்காரு. என்ன ரொம்ப நாள் கழிச்சு வா முகத்தில் சந்தோஷம் தெரியுது? ஆமாப்பா, இன்னைக்கு நான் பார்க்க போயிருந்தேன்னா அப்போ நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவள் பேர் வந்து ஜாக்லின். அவங்க வந்து நொண்டி, ஆனாலும் அவங்க எனக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. மூணு வருஷம் கழிச்சு என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த பொண்ணை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னா. ஓ, இந்த பொண்ணா இருக்குமோ? ஹலோ, நீங்கள் தானே ஜாக்லின்? நேற்று என் பொண்ணு ஜெரின் கிட்ட பேசினது. ஜெரன் தெரியும், சொல்லுங்கள். நேற்று நீங்கள் அவட்ட ஜெரன் ஹாப்பியாக இருக்கிறத கேட்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, எங்கள் அப்பா வராங்க, நான் கிளம்புறேன். एक चिकन कबाब बर्गर दे दो प्लीज वेट. बाय. ओनर किधर है? ओनर 2 मिनट में आ जाएंगे. आ गए ओनर, आ गए. நிக்சன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜெனிஸ்? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா ஏதாவது? சாப்பிட்டேன். சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓ, தேங்க்யூ. அப்புறம் ஜாக்லின் உங்கள் பொண்ணு தானே? அவளை பற்றி ஏன் பேசுகிறீங்க? அவள் என் பொண்ணே இல்லை. அப்படியே சொல்கிறீங்க? என்ன இருந்தாலும் உங்கள் பொண்ணு தானே. அவள் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணிட்டா அவ? திரும்ப என் மாநிலத்தை இதை வாங்கிட்டால? இல்லை, என் பொண்ணு ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் இருந்தா. 3 வருஷமாக அவள் சிரித்து நான் பார்த்ததே இல்லை. அவட்ட நல்லா பேசி இன்னைக்கு காலையில் பார்க்கேன், அவன் என்கிட்ட ரொம்ப நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தா. இதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு அவள் ஒரு நல்ல நம்பிக்கை கொடுத்துருக்கா, ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கா. ஸோ இப்படி ஒரு நல்ல பொண்ணை பார்த்ததுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்லை, நான் நேற்று அவளை பார்த்தேன். நீங்கள் என் பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க.
ஸோ உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா எதுனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் தான் கொஞ்சம் லாஸாக போயிட்டு இருக்கு. நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சரி, கவலைப்படாதீங்க. அப்புறம் உங்கள் பொண்ணு சொன்னால் உங்களுக்கு பிஸ்னஸில் ஏதோ லாஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு. கொஞ்சம் லாஸ் ஆகிட்டே சொல்லி. ஓகே சரி, இது வந்து என்னோடய விசிட்டிங் கார்டு. நான் ஒரு FMCG கம்பெனியில் MD-யாக இருக்கேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. சரி, ஓகே, பாய். ஜாக்லின். அம்மா நான் சரி நான் அப்பா பார்த்தேன். நிறைய விஷயம் நாங்கள் பேசணும். இவ்வளோ வருஷமாக நான் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கேன், கஷ்டப்படுத்திருக்கேன். இப்போ தான் புரியுது அது ரொம்ப தப்பாயிடுச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டத்துலையும் நீ வந்து உன் கஷ்டத்தை ஷேர் பண்ணாமல் நீ ஏன் பிஸ்னஸ் பற்றி நீ அவங்கள்ட்ட பேசியிருக்க. அதுலேயே உன்னோட அன்பு எனக்கு ரொம்ப புரியுது. நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு விரும்பி கேட்டது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த தேங்க்யூப்பா. யூ ஆர் மை பெஸ்ட் டேட்.